நான் தேங்காய் பால் மீன் குழம்பு தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கணும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அது வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப கரிஞ்சிட விடக்கூடாது. இப்போது இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் இடிக்கல்லே பவுட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இதில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்கும். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு இந்த மீன் குழம்பு, கார குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கு. மிளகா வாசனைலாம் எதுவுமே இல்லை. எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாது. லைட்டாக கலந்து விட்டால் போதும். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா மீன் நல்லா வெந்திருக்கும். இதில் நான் ஏற்கனவே தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு பால் அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு கொதி வந்துச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சூப்பரான தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.